12th ஸ்டாண்டர்ட் பயிற்சி 1.3ல் ரெண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். ஏங்கிற ஒரு அணி கொடுத்துருக்காங்க. A = -5 1 3 7 1 -5 1 -1 1 மற்றும் B = 1 1 2 3 2 1 2 1 3 எனில் பெருக்கல் பலன் AB மற்றும் BA காண்க. அதாவது முதல்ல AB பெருக்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து B ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் A போட்டு பெருக்க சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் x + y + 2z = 1 2x + 2y + z = 7 2x + y + 3z = 2 என்ற நேரிய சமன்பாட்டு தொகுப்பை தீர்க்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு AB BA ரெண்டையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இந்த 3 சமன்பாடையும் தீர்த்து எக்ஸோட ஒய்யோட இசட்டோட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற 2 அணியையும் நம்ம எழுதிக்கலாம். AB 2 அணி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 எழுதிட்டோம். இப்போ AB கண்டுபிடிக்க சொன்னாங்க இல்லையா? ABனா என்ன பண்ணணும்? ஏயும் பியும் பெருக்கணும், அப்படி தானே? ஃபஸ்ட்டு A அணி போட்டுக்கோங்க, அதுக்கப்புறமா B அணி போட்டுக்கலாம். இப்போ எப்படி பெருக்கணும்? இந்த நிறைய இந்த நிரலோட பெருக்கணும். அப்போ -5 1 பெருக்கும்போது -5 1 3 3 2 6 அதே மாதிரி இதையும் பெருக்கலாம். 4 5 5 மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டிருக்கோம். 1 2 2 3 1 பெருக்கும்போது 3. அடுத்து இந்த நிறையும் இந்த நிரலையும் பெருக்கலாம். I 2 10 மைனஸ் ஒரே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ -10 1 1 3 9 சரியா? ஸோ அடுத்து இந்த நிறையும் இந்த நிரலையும் பெருக்கணும். 1 7 1 3 3 I 2 10 மைனஸ் இருக்குது. ஸோ -10. ஸோ இதையும் பெருக்கலாம். 1 7 1 2 1 -5 × 1 -5. ஸோ அடுத்து இதையும் பெருக்கலாம். 7 2 14 1 1 I 3 15 சரியா? அடுத்து இதையும் பெருக்கலாம். 1 1 1 3 3 1 2 அடுத்து இதையும் பெருக்கலாம். 1 1 1 2 மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஒரே ஒரு மைனஸ் இருந்தால் மைனஸ் ஆன்சரில் வரும். ஓகேவா? 1 1 நெக்ஸ்ட் இதையும் பெருக்கலாம். 1 2 1 1 ஒரே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ -1 3 3 சரியா? ஸோ இப்போ இதெல்லாம் கூட்டிக்கலாமா? ஃபஸ்ட்டு இது 2 கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும்? 9ன்னு கிடைக்குமா? 9லேருந்து 5 கழிச்சிங்கன்னா 4. இது 2 கூட்டினாலும் 5, ஆல்ரெடி -5 இருக்குது. ஸோ 0 ஆயிரும். இது 2 கூட்டினா 10, ஆல்ரெடி -10 இருக்குது. ஸோ 0 ஆயிரும். இங்கேயும் அப்படி தான் 10 -10 இருக்குது 0. 7ஐயும் 2ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா 9, 9லேருந்து 5 கழிக்கும் போது 4, 14 1 கூட்டினா 15, -15 இருக்குது 0 ஆயிரும். 1 2 கூட்டினீங்கன்னா 3, ஆல்ரெடி -3 இருக்குது 0 ஆயிரும். 1 1 கூட்டினா 2, -2 0. இது 2 கூட்டிங்கன்னா 5, 5லேருந்து 1 கழிச்சா 4. ஸோ 4 4 4 அப்படின்னு இந்த மூலை விட்டத்தை கிடச்சிருக்கா? ஸோ இதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 4 வெளியில் எடுத்துகிறேன். வெளியில் எடுக்கும்போது இங்கெல்லாம் என்ன ஆயிடும்னா 1 ஆகிடும் சரியா? ஸோ AB கண்டுபிடிச்சாச்சு. இது 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு BA கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு B அணியை போட்டுட்டு அதுக்கப்புறமா A அணியை போட்டு இப்போ எப்படி மல்டிபிள் பண்ணமோ த சேம் மல்டிபிள் இங்கேயும் நம்ம பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதையும் பெருக்கும்போது இந்த ஆன்சர் வருது. இதையும் பெருக்கும்போது இந்த ஆன்சர், இதையும் பெருக்கும்போது இந்த ஆன்சர் வரும். ஸோ அடுத்து செகண்டு இந்த நிரல் இங்கே போடணும். இந்த நிரலும் இங்கே போடணும். இந்த நிரலும் இங்கே போடணும். இப்போ அங்கே மல்டிபிள் பண்ணல சேம் மெத்தட் தான். ஸோ இதையும் மல்டிபிள் பண்ணி இங்கே போட்டுக்கலாம். இதையும் மல்டிபிள் பண்ணி இங்கே போட்டுக்கலாம். இதையும் மல்டிபிள் பண்ணி இங்கே போட்டுக்கலாம். இதையும் ஆட் பண்ணுங்கள். இங்கேயும் 9 -5 4. ஸோ இங்கே 2 -2 0, 5 -5 0, 15 -15 0, 5 -1 4, 10 -10 0, 10 -10 0, 3 -3 0, 9 -5 4. ஸோ இங்கேயும் 4 காமனாக இருக்குது. இதை எடுத்துட்டோம் அப்படின்னா 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ ஃபஸ்ட்டே 2 கம்பேர் பண்ணுங்கள். இந்த 2 ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இதில் இருந்து தான் அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ இப்போ ஃப்ரம் 1 and 2 நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஏபியும் பிஏவும் எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 4 × ஒரு ஓரலகு அணி கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ I மேட்ரிக்ஸ்னு எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் இது 2 கம்பேர் பண்ணுறேன். AB = 4I அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 4 அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ இங்கே இருக்கிற மல்டிபிள் இந்த சைடு என்ன ஆகும்? டிவைட் ஆகுமா? ஸோ எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், AB / 4 இருக்கா? இந்த 4 மல்டிபிள் இந்த 4 இங்கே வந்துருச்சு டினாமினேட்டரில். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இந்த பியை நான் அந்த சைடு கொண்டு போகிறேன். இல்லை B இன்வெர்ஸால் 2 சைடும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இங்கே B இன்வெர்ஸ் என்ன ஆயிரும்னா ஓரலகு அணி ஆயிரும். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா 1/4 × A இருக்கும். இங்கே
பி இன்வெர்ஸ் வந்துடும். அதை ஓரலகு அணியோட மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது என்னென்னா பி இன்வெர்ஸ் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க, 3 ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்களா, அந்த ஈக்குவேஷனை எழுதிக்கிறோம். இப்போ இதில் எக்ஸுக்கு ஒய்க்கு முன்னாடி இசட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கோஎஃபிஷியன்ட் கெழுக்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்த்து ஒரு அணி ஃபார்ம் பண்ணுறோம். இது என்ன கிடைக்குது அப்படின்னா, ஏற்கனவே நம்மளுக்கு பி அணி கணக்கிலே கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த பியும் இதுவும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், பின்னு எடுத்துக்கிறோம். நான் எக்ஸ் என்ன, எக்ஸ்ஒய் இசட்டு. அடுத்து எப்போவுமே நம்ம எப்படி எடுத்துப்போம்னா, இந்த கோஎஃபிஷியன்ட்லாம் ஏ அணின்னு எடுத்துப்போம். அடுத்து எக்ஸ் அணி எக்ஸ்ஒய் இசட் எடுத்துக்குவோம். இதை பின்னு எடுத்துக்குவோம். அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் பின்னு எடுத்துக்குவோம். ஆனால் இப்போ நம்மளுக்கு கணக்கில் கொடுத்துருக்கிறது இது பி. இந்த கோஎஃபிஷியன்ட்லாம் எழுதும்போது எனக்கு பி கணக்கில் கொடுத்துருக்க பி தான் வருதுன்றதுனால இது பின்னு எடுத்துட்டோம். அதனால் நான் இப்போ கான்ஸ்டன்ட் டேர்மை நான் சீன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, பிஎக்ஸ் ஈக்குவல் டு சீன் ஃபார்மேட்டில் இருக்கா. ஸோ எக்ஸ் தானே நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு பி அந்த சைடு கொண்டு போனீங்க அப்படின்னா இன்வெர்ஸ் ஆயிரும். அப்படி இல்லை, ரெண்டு சைடும் பி இன்வெர்ஸால் மல்டிபிள் பண்ணாலும் இந்த சேம் ஆன்சர் தான் நம்மளுக்கு வரும். ஓகேவா? ஸோ ரெண்டு சைடும் பி இன்வெர்ஸால் மல்டிபிள் பண்ணுறதும் இந்த பி அந்த சைடு கொண்டு போகும்போது அது பி இன்வெர்ஸாக மாறுறதும் சேம் தான். ஓகேவா? ஸோ பி இன்வெர்ஸ் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா, சி மல்டிபிள் சீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், பி இன்வெர்ஸ் நம்ம திரும்ப ஒரு தடவை கண்டுபிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு மேலே வந்த ஆன்சரே என்ன வந்ததுன்னா 1/4 A = B இன்வெர்ஸ் அப்படின்னு வந்தது. ஸோ நான் இப்போ பி இன்வெர்ஸ்க்கு பதிலாக நான் என்ன போடலான்னா 1/4 A மேட்ரிக்ஸ் கணக்கில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஏங்கிற அணி, அந்த அணியை போட்டுக்கலாமா. ஸோ பி இன்வெர்ஸ்க்கு பதிலாக நான் என்ன போட்டிருக்கேன்னா 1/4 A அணியை போட்டிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சி அணி இங்கே இருக்கிறத அப்படியே எழுதியிருக்கிறோம். இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இதையும் மல்டிபிள் பண்ணி இங்கே போட்டுக்கலாம், இதையும் மல்டிபிள் பண்ணி இங்கே போட்டுக்கலாம், இதையும் மல்டிபிள் பண்ணி இங்கே போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கூட்டும் போது என்ன கிடைக்கும், 6 13, இது ரெண்டையும் கூட்டினா 13லேருந்து 5 கழிச்சா 8, 7 கூட்டினா 14, 14லேருந்து 10 கழிச்சிங்கன்னா 4. அடுத்து இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 3லேருந்து -7 கழிக்கும் போது -4ன்னு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே 4ஓட பெருக்கலாக இருக்கா, 4ஓட மடங்காக இருக்கா. ஸோ 4 வெளியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா என்ன இருக்கும், இங்கே 2 × 4, 4 வெளியில் எடுத்துட்டா 2 இருக்குமா, 1 × 4, 4 வெளியில் எடுத்துட்டா 1, -1 × 4, 4 வெளியில் எடுத்துட்டா -1. ஸோ இப்போ என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 2 1 -1 கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் எக்ஸ் மேட்ரிக்ஸ், எக்ஸ் அணி இது தான். அப்போ இதில் நம்ம ஆன்சர் என்ன எழுதிக்கலாம், இதுதான் எக்ஸ் ஸ்மால் லெட்டர் எக்ஸ், இது ஒய்யோட வேல்யூ, இது இசட்டோட வேல்யூ. ஓகேவா? ஸோ ஓகே, இந்த சம் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சேவ் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.